ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வள்ளியம்மை தோட்டம். நான் உங்கள் அழகிரி. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3லேருந்து ஒரு 4 வகையான கீரைகள் தான் வீட்டுக்கு தேவையானதை நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம். அதுக்கு சாண்ட் ப்ரிப்ரேஷன், அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் மிக்சிங்லாம் எப்படி என்னன்னு பார்ப்போம். கீரை விதைக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம தண்டுக்கீரை எப்படி விதைக்கிறதுன்னு ஒரு எபிசோட் போட்டிருப்போம். பட் இன்றைக்கி ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் கீரையும் சேர்த்து ஒரே நாளில் விதைக்கிறோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம தோட்டத்து சார்பாக ஒரு வீடியோ போடுறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தண்டுக்கீரை. நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா மிக்சிங்கு, அது கொஞ்சம் கீரை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்து வச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் விதைக்க போகிறோம். இது நம்ம சின்ன பேக்கில், ஒயிட் கலர் பேக்கில் எப்பயும் வெஜிடபிள்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக்கில் தான் இது நம்ம விதைக்க போகிறோம். ஒரு கீரை, இது புளிச்சக்கீரை, இது அரைக்கீரை, இது சிறுகீரை, இது வல்லாரிக்கீரை. இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை தான் நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான சாண்டை ஒரு 3 ரேஷியோக்கு எடுத்துருக்கோன்னா அதில் 50% ரெட் சாண்டும் ஒரு 25% ஃபெர்டிலைசரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி கீரைக்கு எடுத்துக்கக்கூடிய சாயில் மிக்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கொஞ்சம் மணலில் மிக்ஸ் பண்ணி தான் விதைக்கணும். அப்படியே விதைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டு திட்டாக முளைக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மணலில் மிக்ஸ் பண்ணி விதைச்சோம் அப்படின்னா கீரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் வளரும். நம்மளுக்கு இது மாதிரி மணல் கலந்துக்கேன். அதுக்கப்புறமா விதைச்சோம் அப்படின்னா கீரை நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இது பேக்கில் இடம் இல்லை, 4 பேக் தான் இருந்தது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருந்தது. அந்த இடத்துல நம்ம குத்திட்டு புளிச்சக்கீரையை போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்த ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்ப அப்படி கரைச்சிட்டு இது மாதிரி சீச்சு பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கீரை வரைச்சதுக்கப்புறம் அந்த விதை நம்ம இதில் பரட்டி விட முடியாது பேக்கில். ஸோ அதனால் அப்படி நீங்கள் மேலே என்ன பண்ணீங்க, செம்மண்ணலோ இல்லை உங்ககிட்ட என்ன மணல் இருக்கும், பவுட்ரு மாதிரி தூளாக இருக்க மணலை மேலே அப்படியே தூவிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம அப்படியே தண்ணி அப்படியே தெளிச்சிக்க வேண்டியதுதான். மொண்டெல்லாம் ஊற்றாதீங்க, விதை பிறந்துடும். ஆனால் இது மாதிரி தான் நம்ம தெளிக்கணும்.
இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கீரைகள்லாம் எப்படி விதைக்கிறது அப்படி பார்த்துட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி தண்டுக்கீரையும் சேர்த்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து வச்சுருக்கோம். 4 வந்து பேக்கில் வச்சுருக்கோம், ஒன்று மட்டும் தரையில் புளிச்சக்கீரையை வச்சுருக்கோம். பேக் இல்லை அப்படின்றனால ஒரு இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த இடத்துல அப்படியே கொத்திட்டு புளிச்சக்கீரையை வச்சுட்ருக்கோம். இது மாதிரி விவசாயம் சம்மந்தமாக, கார்டனிங் சம்மந்தமாக, நர்சரி சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களிடமிருந்து விடைபெறுவது இது வள்ளியம்மி தோட்டம். நான் உங்கள் அழகிரி. பை பை.